ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்தெந்த படம்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி 10 கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ்காரன், இந்த 3 படமும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 12 மத கஜராஜா, இந்த ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 14 காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா தருணம், இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள்ல கேம் சேஞ்சர், நேசிப்பாயா, கேம் சேஞ்சர் படத்தை ராக்ஃபோர்ட் நிறுவனமும், நேசிப்பாயா படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனமும் வெளியிட்டாங்க. மற்ற எல்லா படத்தையுமே ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனம் தான் வெளியிட்டாங்க. கேம் சேஞ்சர் மூவி ஜனவரி 10, 2025 வந்து ரிலீஸ் ஆகுது. இதை எடுத்தவர் வந்து சங்கர், இசையமைச்சது வந்து தமன், திரைக்கதையை வந்து சங்கரும் கார்த்தி சுப்ராஜ் எழுதியிருப்பாங்க. ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, டில்ராஜு, ஜெயராம், நாசர் இவங்கெல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. வணங்கான் மூவி 10th ஜனவரி 2025 ரிலீஸ் ஆகுது. இதை இயக்கி எழுதியவர் வந்து பாலா. இதுல வந்து இசையமைச்சது வந்து ஜி.வி. பிரகாஷ், சாம் சி.எஸ். இதுல யார் நடிச்சிருப்பாங்கன்னா அருண் விஜய் அண்ட் ரோஷினி பிரகாஷ். நெக்ஸ்ட் படம் மதராசக்காரன் ஜனவரி 10, 2025 வந்து ரிலீஸ் ஆகுது. இதை இயக்கி எழுதினது வந்து வாலி மோகன்தாஸ். இதோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் நிகாம், கலையரசன், நிஹாரிகா, குனிடேலா, ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த ஷான் நிகாம் வந்து இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். இவர் மலையாள ஆக்டர். இதுக்கு வந்து இசையமைச்சது வந்து சாம் சி.எஸ். இதுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. மதகஜ ராஜா இது வந்து ஜனவரி 12 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த டைரக்டர் வந்து சுந்தர்சி, கதை வந்து சுந்தர்சி வெங்கட்ராகவன் எழுதியிருப்பாங்க. இதுல வந்து விஷால், அஞ்சலி, சந்தானம், வரலட்சுமி, சரத்குமார், குஷ்பு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இதோட இசையை வந்து யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா விஜய் ஆண்டனி பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் காதலிக்க நேரம்ல ஜனவரி 14, 2025 பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இதை இயக்கி எழுதினது வந்து கிருத்திகா உதயநிதி. இதுல வந்து நித்யா மேனன், ஜெயம் ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த இசை வந்து யார் பார்த்துக்கலாம்னா ஏஆர் ரகுமான் பார்த்துட்டாங்க. இதுல வந்து ரெட் ஜெயின்ஸ் மூவி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தான் இதை தயாரித்து வெளியிட்டாங்க. மேலும் இதுல யோகி பாபு, வினய் ராய், ஜான் கொக்கன், லாலி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவி நேசிப்பாயா, விஷ்ணுவர்தன் இயக்கி எக்ஸ்பி பிலிம்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து தயாரித்த இந்த நேசிப்பாயா படத்துல வந்து ஆகாஷ் முரளி அண்ட் அதித்தி சங்கர் வந்து நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து சரத்குமார், பிரபு, குஷ்பு இவங்க நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல வந்து இசை யாருன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இதுல வந்து இசை பார்த்துக்கிறாரு. ஜனவரி 14, 2025 பொங்கல் அன்னைக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தருணம் இந்த படமும் 14th Jan 2025 ரிலீஸ் ஆகுது. இதை எடுத்தது யாருன்னா இயக்குனர் யாருன்னா தேஜாவு படத்தை எடுத்து ஆர்.எம். சீனிவாசன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தருணம் படத்துல கிஷன் தாஸ் வந்து கதாநாயகம், அவருக்கு ஜோடியா ஸ்மிருதி வெங்கட் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த கிஷன் தாஸ் யாருன்னா முதல் நீ முடிவும் நீ படத்துல வர நாயகன் தான் இந்த படத்தோட நாயகனும். இதை வந்து ஜென் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல வந்து தயாரிச்சிருக்காங்க. மேலும் இதுல வந்து பாலசரவணன், ராஜயப்பன், கீதா கைலாசம், ஸ்ரீஜா ரவி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இதுல வந்து இசை யாருன்னா தர்புகா சிவா வந்து பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த படங்கள்லாம் 2025 பொங்கல் லீவுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. எந்தெந்த படம் எப்பப்போ பார்க்கணுமோ முடிவு பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.